அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவை கடுமையாக எதிர்த்து வரும் மாலத்தீவு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் வியூகத்தால் 28 தீவுகளை இந்தியாவிடம் ஒப்படைத்திருக்கிறது என சமூக வலைதளங்களில் பரப்பிவிடப்படும் தகவல் பொய்யானவை என தெரிய வந்துள்ளது. மாலத்தீவு அதிபராக முகமது மொய்சு அவர்கள் பதவியேற்ற உடனே இந்திய ராணுவத்தினரை அங்கிருந்து வெளியேற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இவ்வாறான சில விஷயங்களால் இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவில் விரிசல் ஏற்பட்டது. ஆனால் மாலத்தீவின் தற்போதைய நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளன. இதையடுத்து மாலத்தீவின் மாலையில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி இரு நாடுகளுக்கும் இடையிலான மேம்பாட்டு கூட்டாண்மை விவாதங்களின் ஒரு பகுதியாக 2024 to 2029 காலகட்டத்தில் 1000 மாலத்தீவு குடிமை பணி அதிகாரிகளின் திறனை வளர்ப்பதற்கான புத்துணர்வு ஒப்பந்தத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்களும் மற்றும் மாலத்தீவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மூசா ஜமீர் அவர்களும் புதுப்பித்தனர். இந்த நிலையில் மாலத்தீவு தமக்கு சொந்தமான 28 தீவுகளை இந்தியாவிடம் ஒப்படைத்து விட்டதாகவும் இந்த தீவுகளில் குடிநீர் மற்றும் சுகாதார மேம்பாடு பணிகளை இந்தியா மேற்கொள்ள இருக்கிறது எனவும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக கூட்டணி அரசின் வியூகத்தால் மாலத்தீவு இந்தியா பக்கம் திரும்பிவிட்டது என்று சமூக வலைதளங்களில் பரப்பிவிடப்பட்டு வருகின்றன. ஆனால் இதனை மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகம் திட்டமிட்டவாறு மறுத்துள்ளது. மாலத்தீவின் 28 தீவுகளை இந்தியாவிடம் கொடுத்துள்ளதாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் செய்தியில் எந்த ஒரு உண்மையும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த செய்தி, வங்கதேசத்தில் இடஒதுக்கீடுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டத்தால் ஷேக் ஹசீனா அவர்கள் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அதன் பிறகு இடைக்கால அரசு அமைக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் கூட பல இடங்களில் தொடர்ந்து போராட்டம் நடந்து வருகிறது. இந்த நிலையில்தான் வங்கதேசம் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்க தொடங்கியுள்ளது. பணவீக்கம் அதிகரித்ததோடு அந்நிய செலாவணி கையிருப்பு சரிய தொடங்கியுள்ளது. இந்த நிலை தொடரும் பட்சத்தில் விரைவில் அந்த நாடு திவால் நிலைக்கு செல்லவும் வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வங்கதேசத்தில் இடஒதுக்கீடுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டம் என்பது கடந்த மாதம் தொடங்கியது. ஒரு மாதத்தை கடந்தும் போராட்டம் தொடர்ந்தது. இதையடுத்து ஷேக் ஹசீனா அவர்கள் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து நம் நாட்டில் தஞ்சமடைந்துள்ளார். இதையடுத்து இடைக்கால அரசு அமைந்துள்ளது. இந்த அரசுக்கு தலைவராக அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் அவர்கள் பொறுப்பேற்று செயல்பட்டு வருகிறார். ஆனாலும் கூட ஆங்காங்கே போராட்டங்கள் நடந்து வருகிறது. மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்ட நிலையில் ஆங்காங்கே சிறுபான்மையினரை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் சம்பவங்கள் தொடங்கியுள்ளன. இதனால் 7 லட்சம் இந்துக்கள் டாக்கா உட்பட 2 இடங்களில் கூடி பெரிய அளவில் போராட்டம் நடத்தினர். அதேபோல் இந்து, கிறிஸ்தவர்கள், புத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் இடைக்கால தலைவர் முகமது யூனுஸ் அவர்களை சந்தித்து பாதுகாப்பு கோரியுள்ளனர். இதனால் இன்னும் வங்கதேசத்தில் நிலைமை என்பது முழுமையாக கட்டுக்குள் வரவில்லை. தொடர்ந்து பதற்றம் என்பது நிலவி வருகிறது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து போராட்டங்களுக்கு மத்தியில் வங்கதேசம் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்க தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக வங்கதேசத்தின் புள்ளியியல் முகாமை சார்பில் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. அதன்படி நுகர்வோர் விலை குறியீடு என்பது ஜூலை மாதம் 11.66% தொட்டுள்ளது. இது தொடர்பாக 12 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு முதல் முறையாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக உணவு பணவீக்கம் என்பது 13 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு 14% அதிகரித்துள்ளது என்று டெய்லி ஸ்டார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணவீக்கத்துக்கு வங்கதேசத்தில் நிலவும் நிச்சயமற்ற தன்மைதான் காரணம். மாணவர்களின் தொடர் போராட்டம் என்பது வங்கதேசத்தை முழுமையாக பாதித்தது. மேலும் வங்கதேசத்தின் சென்ட்ரல் வங்கியின் தரவுப்படி ஜூலை 31ஆம் தேதி வங்கதேசத்தின் அந்நிய செலாவணி கையிருப்பு என்பது 20.48 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியது. இது முந்தைய மாதமான ஜூன் மாதத்தில் 21.78 பில்லியன் டாலராக இருந்தது. ஒரு மாதத்தில் சுமார் 1.3 பில்லியன் டாலர்கள் காலியாகியுள்ளது. இது வங்கதேசத்துக்கு கூடுதல் பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் அந்நிய செலாவணி போதிய அளவில் கையில் இருந்தால்தான் பிற நாடுகளில் இருந்து வர்த்தகத்துக்கு தேவையான பொருட்களை இறக்குமதி செய்ய முடியும். உதாரணமாக பெட்ரோல், டீசலை பெற முடியும். இதனால் வங்கதேசத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பை மேற்கொண்டு சரிய விடாமல் தடுக்க வேண்டும். மேலும் மத்திய வங்கியும் பணக்கட்டுப்பாடை விடுத்துள்ளது.
மக்கள் தங்களின் வங்கி கணக்கில் இருந்து அதிகபட்ச பணத்தை எடுக்க முடியாது. ஒரு நேரத்தில் பொதுமக்கள் ரூபாய் 2 லட்சம் வரை மட்டுமே வங்கிகளில் இருந்து எடுக்க முடியும். இதனால் நாட்டின் வணிகத்துறையும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பணப்புழக்கமின்றி வணிகத்துறை செயல்பட்டுள்ளது. இதனால் இடைக்கால அரசுக்கு கடும் நெருக்கடி என்பது ஏற்பட்டுள்ளது. இடைக்கால அரசின் தலைவராக உள்ள முகமது யூனுஸ் அவர்கள் நாட்டில் நிலவும் பொருளாதார சிக்கலை சரி செய்ய கவனம் செலுத்துவது முக்கியமாகும். ஏனென்றால் நாட்டில் தற்போதைய நிலை நீண்ட காலம் தொடரும் பட்சத்தில் அந்த நாடு திவால் நிலைக்கு கூட செல்லலாம். மேலும் அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் தற்போதைய நிலையில் பொருட்களை கொண்டு செல்வதில் பிரச்சனை உள்ளதால் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அடுத்த செய்தி, நவீன காலத்தில் வீரர்கள் நேருக்கு நேர் மோதிக்கொள்வது குறைந்து வருகிறது. உக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், ஹமாஸ் இடையிலான போரில் ட்ரோன்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. ஆளில்லா விமானமான இதை மிக நீண்ட தூரத்தில் இருந்து ரிமோட் மூலம் இயக்கலாம். எதிரியின் ஒரு இடத்தை இலக்காக வைத்து வெடிபொருட்களுடன் ட்ரோன் அந்த இடத்தை தாக்கும். எதிரி நாடுகள் சுதாரிப்பதற்குள் இந்த தாக்குதலை நடத்திவிடலாம். உக்ரைன் ரஷ்யா சண்டையில் இதுதான் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்தியா உள்நாட்டு என்ஜினுடன் வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்கும் வல்லமை படைத்த நாசகர ட்ரோனை தயாரிக்க உள்ளது. இந்த ட்ரோனின் வடிவத்தை தேசிய விண்வெளி ஆய்வுக்கூடம் வெளியிட்டுள்ளது. 78வது சுதந்திர தினம் நாளை கொண்டாட இருக்கும் நிலையில் இது இந்திய பாதுகாப்பின் மிகப்பெரிய மைல்கல்லாக இருக்கும் என்றால் மிகையாகாது. இது 2.8 மீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கும். மொத்தம் 120 கிலோ எடை கொண்டது. 25 கிலோ வெடிபொருட்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. அத்துடன் 1000 கிலோமீட்டர் தூரம் வரை பறந்து இலக்கை தாக்கக்கூடியது. மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும். இந்த ட்ரோனால் 9 மணி நேரம் தொடர்ந்து பறக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தொடர்ந்து வட்டமடித்து இலக்கு இது என்பதை கண்டறிந்த பின் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் அந்த இடத்தில் ட்ரோனை மோதவிட்டு வெடிக்க செய்யலாம். அடுத்த செய்தி, இந்திய விமானப்படை அதன் தேஜஸ் MK-1A போர் விமானங்களை இயக்கும் F404 என்ஜின்களுக்கான புதிய பராமரிப்பு உத்தியை ஆராய்ந்து வருகிறது. இந்த அணுகுமுறை ஹாலை புறக்கணிப்பது மற்றும் F404 என்ஜின்களின் உற்பத்தியாளரான GE ஏரோஸ்பேஸ் உடன் நேரடியாக ஈடுபடுவதை உள்ளடக்கியது. இந்த நடவடிக்கை IAF இன் பிளாட்ஸ் PC-7 MK-2 பயிற்சியாளர் கடற்படைக்கான தற்போதைய மாதிரியை பிரதிபலிக்கிறது. அங்கு அவர்கள் நேரடியாக இயந்திர உற்பத்தியாளரான பிராட் அண்ட் விட்னியுடன் பணிபுரிகின்றனர். GE ஏரோஸ்பேஸுடன் நேரடியாக பணிபுரிவதன் மூலம் தேவையற்ற இடைத்தரகர்களை நீக்கி அதன் உதிரி பாகங்கள் மற்றும் விநியோக சங்கிலி செயல்முறையின் செயல்திறனை மேம்படுத்துவதை IAF நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த மூலோபாய மாற்றம் தேஜஸ் விமானத்திற்கான பிற முக்கியமான விநியோக சங்கிலிகளை பராமரிப்பதில் ஹால் கவனம் செலுத்த அனுமதிக்கும். 4 தசாப்தங்களுக்கும் மேலாக இந்தியாவில் கணிசமான இருப்பை கொண்டுள்ள GE ஏரோஸ்பேஸ் இயந்திரங்கள், ஏவியோனிக்ஸ் சேவைகள் மற்றும் உள்ளூர் ஆதரவுகளை உள்ளடக்கிய பல்வேறு தொழில்துறை போர்ட்போலியோவை கொண்டுள்ளது. இந்த நேரடி ஒத்துழைப்பு GE இந்தியாவிற்குள் ஒரு புதிய பராமரிப்பு, பழுதுபார்ப்பு மற்றும் ஓவர்ஹால் கூட்டாளியை நியமிக்க வழிவகுக்கும். IAF ஏற்கனவே 83 தேஜஸ் MK-1A ஜெட் விமானங்களுக்கான ஆர்டர்களை வழங்கியுள்ளது. மேலும் கூடுதலாக 97 வாங்க உத்தேசித்துள்ளது. இந்த போர் விமானங்கள் GE ஆல் உருவாக்கப்பட்ட F404 என்ஜின்களால் இயக்கப்படுகின்றன. ஹால் தற்போது GE-இலிருந்து நேரடியாக இந்த என்ஜின்களை வாங்குகிறது. எந்த உள்ளூர் அசம்பிளியும் ஈடுபடவில்லை அல்லது திட்டமிடப்படவில்லை. அடுத்த செய்தி, ரஷ்யாவிற்குள் ஊடுருவிய உக்ரைனிய வீரர்களில் 420 பேர் கொன்றிருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் ஊடுருவல் குறித்து செவ்வாய்க்கிழமை உக்ரைன் மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டது. அதில் உக்ரைனிய படைகள் 74 குடியிருப்பு பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பதாகவும் குர்ஸ்க் பிராந்தியத்திற்குள் 1 கிலோமீட்டர் முதல் 3 கிலோமீட்டர் வரை முன்னேறி இருப்பதாகவும் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் ரஷ்யாவிற்குள் ஊடுருவி வரும் உக்ரைனிய வீரர்களுக்கு எதிராக தீவிரமான எதிர்ப்பு தாக்குதலை ரஷ்யா நடத்தி வருவதாகவும் குர்ஸ்க் பகுதிக்குள் நடந்து வரும் சண்டையில் இதுவரை 420 உக்ரைனிய வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. அத்துடன்
குர்ஸ்க் பகுதிக்கு மேலே உக்ரைன் ஏவிய 4 ஏவுகணைகளையும் ரஷ்யா அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளது. உக்ரைனிய படைகளின் இந்த திடீர் முன்னேற்றத்தை தொடர்ந்து எல்லை பிராந்தியமான பெல்கிரோட் கவர்னர் வியாசஸ்லாவ் கிளாட்கோ அவர்கள் மாகாண அவசர நிலையை அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.